ஹலோ எவ்ரிவன், என்னோட பேர் நந்தா. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வாட்ஸ்அப் டிபியில் நீங்கள் ஃபுல் சைஸ் இமேஜ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. பட் ஆனால் உங்களால் முடியாது. அது வைக்கும்போது கிராப் பண்ணி தான் வைக்க முடியும். ஸோ எப்படி இந்த மாதிரி ஃபுல் சைஸ் இமேஜை அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதை தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அண்ட் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அது ரொம்ப பெரிய தப்பு. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய லேட்டஸ்ட்டான ட்ரிக்ஸ் உங்களுக்கு உடனே நம்ம சேனல்லேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சின்னதாக ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டைரெக்டாக இந்த லிங்க்கில் இருந்து இந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் டேட்டா ஆனில் இருந்தது அப்படின்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா கொஞ்சம் ஆட்ஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், டேட்டாவை ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த இமேஜை வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே இருக்கிற ஃபஸ்ட்டு கேலரி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே செலக்ட் ஃபோட்டோவா இல்லை டேக் ஃபோட்டோவா அப்படின்னு கேட்கும். நம்ம எப்பயுமே கேலரியில் இருக்கிற ஃபோட்டோ தான். செலக்ட் ஃபோட்டோ கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே உங்கள் கேலரிக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ நீங்கள் எந்த ஃபோட்டோ வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இங்கே சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு வெளியே வந்துக்கோங்க. ஸோ வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ரீஸ்டோர் ஆகிடும். ப்ராசஸிங் ஆகி நின்ன உடனே எடுத்த உடனே நமக்கு வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்படியே கூட சேவ் பண்ணி வச்சுக்கலாம். பட் இந்த ஆப்பில் இன்னும் சில விஷயங்களெல்லாம் நம்மளால் பண்ண முடியும். அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது ஆப்ஷன் கிராப் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒன்லி இன்சைட் சர்க்கிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம பண்ணி இந்த சர்க்கிளுக்கு மட்டும் நம்மளால் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த ஸ்கொயர் ஷேப் வந்து நம்மளால் வச்சுக்காமல் கூட இருக்கலாம். ஸோ அதுலேயே செகண்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிட் டு ஃப்ரேம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆல்ரெடி நாம் வைக்க வேண்டாம், அதே வச்சுக்கலாம். ஃபிட் டு சர்க்கிள் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிட் டு ஸ்கொயர், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொட்டேட் பண்ணுற ஆப்ஷன். ரொட்டேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கே தெரியும். அடுத்து பென்சில் ஐக்கான் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஷேடோ. ஸோ ஷேடோ உங்களுக்கு என்ன புரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த ஓரத்தில் ஃபோட்டோவோட எட்ஜில் பாருங்கள் ஷேடோ தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஆஃப் பண்ணிட்டு தெரியும், ஆன் பண்ணுறேன், உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஷேடோ வேணும் அப்படின்னா நம்மளோட டிபியில் வந்து செட் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் பார்டர். ஸோ இது கொடுத்தீங்க அப்படின்னா ஃபோட்டோவை இன்னும் கொஞ்சம் நம்ம ஃபோட்டோ வந்து ஸோ அட்ராக்டிவாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பேக்ரவுண்ட் பிளர்டு. இது கொடுத்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்து பிளர் ஆகிடும். அதாவது உங்களோட இமேஜ் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பேக்ரவுண்டும் வந்து பிளர் ஆகிடும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் நமக்கு என்ன வேணுமோ செட் பண்ணிக்க முடியும். நான் எதுவும் செட் பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அடுத்து பேக்ரவுண்ட் இமேஜ். பேக்ரவுண்டில் ஏதாவது இமேஜ் வேணும் அப்படின்னாலும் வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சில இமேஜஸ் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து இன்டர்நெட் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த இமேஜஸ்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். நீங்கள் பண்ணுறது அப்படின்னா இங்கே இருக்கிற இமேஜஸும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் கேலரியில் இருக்கிறது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ ஃப்ரேம். ஸோ ஃபோட்டோ ஃப்ரேம் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் இங்கேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நெட் வேணும். ஸோ மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிள் தான். நார்மலாக நாம் எப்பயும் போல் பண்ணுறதை மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ நான் இதெல்லாம் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு நார்மலாக வைக்கிற மாதிரியே நான் வந்து வச்சிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டிபி வந்து இப்போ வந்து அப்படியே நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ சேவ் ஃபோட்டோ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ வந்து சேவ் ஆகிடும். இப்போ வந்து ஒரு மீடியா பர்மிஷன் கேட்கும். இதுக்கு வந்து நீங்கள் அலோவ் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்கள் ஃபோட்டோ வந்து உங்கள் கேலரியில் சேவ் பண்ண முடியும். இப்போ வந்து இந்த ஃபோட்டோவை நீங்கள் எடுத்து வாட்ஸ்அப்பில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் சைஸ் இமேஜ் வந்து ரெடியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. ஸோ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி எத்தனை பேர் இமேஜை அப்லோட் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் அவங்களோட டிபியில் இந்த மாதிரி இமேஜஸ் வைக்கட்டும். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். until that, bye from Nandha.